ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் இன்றைக்கி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே இந்த டேர்டெவில் பார்ன் அகைன் அந்த சீரீஸ்க்கான எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எபிசோடு 1க்கான ஸ்டோரி பிளாட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டேர்டெவில் அந்த சீரீஸே ஒரு மாதிரி செம்ம வைப்ரண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு மூவி ரேஞ்சுக்கு கொண்டு போயிருந்தாங்க. சினிமேட்டிக் வைஸ், மியூசிக் வைஸ் தாறுமாறாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணலன்னா மஸ்ட்டு ட்ரை. டேர்டெவிலோடைய அந்த காமிக்கல் அக்யூரேட்டான அந்த ஒரு கேரக்டரைசேஷன் அண்ட் அவருடைய ஆட்டிடியூடு, அந்த மேனரிசத்தெல்லாம் ஆல்மோஸ்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்ட் ஆகிற சீரீஸே டேர்டெவில் அவருடைய ஃப்ரெண்டு கூட போய்கிட்டு இருக்காங்க. கேரன் அண்டு ஃபாகி அப்படின்னு சொல்லிட்டு 2 லாயரோட அவர் வந்து டின்னரை முடிச்சுட்டு ஒருத்தர் ரிட்டையர் ஆக போகிறாரு. ஸோ அவருடைய அந்த பார்ட்டிக்கு எல்லாருமே நடந்து போய்கிட்டு இருக்கிற அந்த சீனில் தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல வந்து ஃபாகின்ற அந்த கேரக்டர் வந்து ஒருத்தவனுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறாரு. அவனை யாரோ கொல்ல வராங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணப்போ டேர்டெவிலோடைய அவருடைய சென்சஸ் வந்து அந்த ஹியரிங் பவர் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வாட்ச் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, நான் இந்த மாதிரி ஒருத்தவனை காப்பாற்றுறதுக்காக அடைக்கலம் கொடுத்து வச்சுருந்தேன்னு சொல்லியிருக்கும்போது, இது என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானு சொல்லி அப்போ அப்படியே டக்குன்னு டேர்டெவில் அந்த கெட்டப்பில் மூவ் ஆகும்போது ஒரு தாறுமாறான ஒரு வியூ கிடச்சிது. அண்ட் அந்த அசாசின் வந்து ஒரு சின்ன ஒரு கேம் ப்ளே பண்ணி இவனை தான் ஃபாகியை தான் கொல்ல வந்திருக்கான்றத அதையுமே டேர்டெவில் கண்டுபிடிச்சிட்டு அங்கே வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளார அந்த அசாசின் வந்து ஃபாகியை சுட்டுறாப்புல. அண்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ஒரு அந்த ஹோட்டலில் அந்த பாரில் தரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். லிட்ரலாக அடுத்து ஒரு ப்ரூட்டலான, அதாவது R-rated கண்டென்ட் வந்து டெட்பூல் அண்ட் வூல்வரினுக்கு அப்புறமா இந்த மூவியில் தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பியூரான R-rated கண்டென்ட்டை அழகாக டெலிவரி பண்ணுறாங்க. ஒரு லாங் ஷார்ட் ஆஃப் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலாகவுமே அண்ட் பாசிபிளாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அண்ட் டேர்டெவிலோடைய உச்சத்தில் கண்ணா பின்னான்னு, ஏன்னா எமோஷ்னலாக ட்ரிகர் ஆகிருப்பார். அவருடைய ஃப்ரெண்டு ஃபாகின்னு கூட இருந்த லாயர் அவரை போட்டு கொண்டுட்டாங்கன்ற அந்த ஒரு வெறியில் அவனை போட்டு பொலன்னு பொழப்பார். அந்த அசசியனுமே ஈடு கொடுத்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு சாத்திக்கிட்டு ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் கிக் ஆஃப் ஆகும். ஸோ அந்த இடத்துல அவருடைய ஃப்ரெண்டு இறந்ததும் இவர் நான் இனிமேட்டு டேர்டெவிலாக இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லி அவருடைய அந்த டேர்டெவில் மாஸ்க்கை கைட்டு கீழே போட்டுட்டு அந்த அழுகும்போது அந்த இடத்துலேருந்து டேர்டெவில் பார்ன் அகைன்ற அந்த ஒரு டைட்டில் கார்டை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மூவ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா கிங்பின் அந்த கேரக்டரை காட்டுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வெனஸா அவருடைய ஒய்ஃபை பார்க்க வர்றாரு அந்த இடத்துக்கு. அப்படி அந்த இடத்துக்கு வரும்பொழுது அவருடைய பழைய இல்லீகல் பிஸ்னஸ் அதை பற்றின ஒரு கான்வர்சேஷன்லாம் போய்கிட்டு இருக்கும். அண்ட் அதுலேயுமே வெனஸா வந்து பயங்கரமாக பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பிஸ்னஸை. பட் இனிமேட்டுக்கு அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், நான் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், நியூயார்க் மக்களுக்கு என்னாட்டி எதை செய்ய முடியுமோ அதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். அண்ட் அந்த இடத்துல கட் பண்ணால் நம்ம டேர்டெவில், அதாவது மேட் மோடாக் வந்து சமைச்சிக்கிட்டு இருப்பார். அண்ட் சாப்பிட்டுட்டு அவருடைய ஃப்ரெண்டுக்காக வாதாடுறதுக்காக போயிருப்பார். ஒரு வருஷம் கழித்து அந்த ஃபாகி அவருடைய அந்த கேஸ் வந்து இருக்கும். அந்த இடத்துல ஒரு வாதாடி, அதாவது என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாலும் இனிமேட்டுக்கு வரப்போகிறதில்ல, பட் இருந்தாலும் இவன் தண்டிக்கப்படணும்னு சொல்லி கேட்டதும் ஸோ அங்கே இருக்கிற ஜட்ஜுமே அதை ஒத்துக்கிட்டு ஸோ அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வெளியே வரும்பொழுது அவருடைய அந்த கேரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட்டில் இருந்தாங்க பார்த்தீங்களா, டேர்டெவிலுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க வந்திருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லி அவருடைய பிரேக்கப் சொல்லிவிட்டு அந்த ஃபாகியோட டெத்து அன்னைக்கு நடந்த அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அவருடைய அந்த மேலே அந்த கொம்பு மாதிரி இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் இது வந்து உடஞ்சிருக்கும். ஸோ அந்த இயர் மாதிரியான வருது. ஸோ அதை எடுத்து வந்து கொடுத்துட்டு இது உனக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஃபைட்டுக்கு அப்புறமா இனிமேட்டுக்கு நான் டேர்டெவிலாக இருக்கிறதுல பிரோஜனம் இல்லை, விஜிலாண்டியாக இருந்து எந்த ஒரு யூஸும் இல்லைன்ற மாதிரி அதை வந்து அப்படியே அந்த ஒரு கேரக்டரே அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கிங்பின் வந்து மேயராக இருக்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறேன், இனிமேட்டுக்கு அந்த விஜிலாண்டிக்கான பிரச்சனை எதுவும் இருக்காது, நியூயார்க்கை ஒரு நல்ல நகரமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பிபி நியூஸஸில் கிங்பினை பற்றின அந்த ஒப்பீனியன்ஸை பற்றி மக்கள்கிட்ட கேட்டு அதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல தான் நம்ம டேர்டெவிலுக்கான நெக்ஸ்ட் டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க பேர் வந்து கேலன். ஸோ அவங்க வந்து இந்த காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம தலைவனுடைய அந்த ப்ளே பாய், அதாவது காமிக் வைஸாகவும் சரி அண்ட் இந்த சீரீஸ்லுமே அந்த ப்ளே பாயாக இருக்கிற டேர்டெவிலில், அதாவது
மேட் மோடாக்கை அக்யூரேட்டாக காமிச்சிருக்காங்க. அது உண்மையிலுமே ஒரு செம்மையான ஒரு விஷயம். அண்ட் டேட்டில் பெருசாக அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இல்லை. ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு நார்மலான ஒரு கான்வர்சேஷனோட முடிச்சுட்டு அண்ட் வெளியே வரும்போது அந்த அந்த டேட்டுக்கு காரணமாக இருந்த அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி உன்னை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம மேட் மோடாக்கு உள்ளார அனுப்பும்போது ஸோ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ கிங்பின் வந்து மேயராக வரான், இது இனிமேட்டுக்கு அதை ஃபாலோ பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம டேர்டெவில் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுருவார். இனிமேட்டுக்கு அவனை ஃபாலோ பண்ண வேணான்னு சொல்லிடுவார். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு கிங்பின் வந்து ஒரு மீட்டிங்லேருந்து வெளியே வரும்பொழுது டேர்டெவிலும் கிங்பின்னும் மீட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு மியூசிக் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்லோமோ கட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது தான் அந்த விஷுவலாக அது ஒரு மாதிரி ஒரு ட்ரீட்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்லோமோவுக்கு அப்புறமா ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறது தான். ஸோ இந்த இதை தான் ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க. ஒரு காஃபி ஷாப்பில் ஆல்மோஸ்ட் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷன். அதை வந்து எப்படி இருக்கிறாங்க ஒரு 2 எனிமீஸ் லிட்ரலாக. ஸோ அவங்க பேசுகிறது வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு போல் அந்த கான்வர்சேஷனை அவ்வளோ அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அந்த கான்வர்சேஷன்லேயே நிறையா விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கிங்பின்ற கேரக்டர் வந்து மாறி இந்த மேயராக வரதுக்கு காரணம் என்ன, டேர்டெவில்ன்ற கேரக்டர் ஏன் காணாமல் போனான்னு சொல்லி ஸோ அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த பாண்டிங்கை பற்றின சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு அந்த கான்வர்சேஷன் போகும். இனிமேட்டுக்கு தப்பு செஞ்சு மாட்டிக்காத, அப்படி மாட்டினா திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் வரும். ஸோ அந்த இடத்துல அந்த கிங்பின் வந்து இதை சொல்கிறது டேர்டெவிலா இல்லை மேட் மோடாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்த டேட் வந்து நைட்டில் டின்னர் வந்து கேலனோட நடக்கும். ஸோ அந்த டேட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது கிங்பின் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் அலௌன்ஸ் ஆனதுமே இந்த நியூயார்க் மக்கள் எல்லாருமே அதை கொண்டாடிக்கிட்டு ஜாலியாக வரும்போது இவருக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக அதை ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா மேயருக்கு இவர் வந்து நிற்கிறேன்னு சொன்னப்பே அவர் ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டில் போயிருப்பார். அண்ட் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கடந்து போயிட்டு கேலன் அவருடைய வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா கிங்பின் மேலே நின்று ஒரு செட் ஆஃப் போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே டேர்டெவில் வந்து அதை கடந்து வரும்போது அந்த ஸ்டிக்கை மடிச்சுட்டு அவர் அந்த வாக்கில் வரும்போது ரெட் கலர் ஃப்ளாஷ் அவர் மூஞ்சில் அடிக்கும். அண்ட் கிங்பின் மூஞ்சில் ஒயிட் கலர் ஃப்ளாஷ் அடிக்கும்போது ஸோ ஒரு கான்ட்ராஸ்ட் அப்படியே காமிப்பாங்க. அதாவது கிங்பின் மேலே மாடியிலேருந்து அந்த நியூயார்க் சிட்டியை பார்க்குற மாதிரி அண்ட் டேர்டெவில் வந்து ஒரு மாதிரி வெறுத்து நடந்து போகிற மாதிரி கீழே காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த கட்டோட அந்த சீரீஸ்க்கான ஃபர்ஸ்ட் எபிசோடு முடியுது. ஸோ அந்த செகண்ட் எபிசோடு இதை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா செகண்ட் எபிசோடு உண்மையாலுமே நெக்ஸ்ட் லெவலாக அந்த ஒரு டிடெக்டிவை காமிச்சிருப்பாங்க டேர்டெவில். ஸோ அதை பற்றியும் நம்ம பேசுவோம். அண்ட் இதுதான் இந்த எபிசோடு 1 டேர்டெவில் பார்ன் அகைனுக்கான ஒரு ஸ்டோரி பிளாட். எத்தனை பேர் இந்த சீரிஸோட எபிசோட் 1 பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி இந்த ஃபீல் இருந்துச்சு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, டேர்டெவில் அந்த கேரக்டர் அந்த ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உண்மையிலுமே ஒரு ஒரு ஒர்த்தான ஒரு சீரிஸ் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.